ஹாய், நான் உங்கள் நவீன் விக்னேஸ்வர். நம்ம எல்லாருக்குமே லைஃப்பில் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸும் இருக்கும், பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸும் இருக்கும். கரெக்டுங்களா? சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம ஈஸியாக அழகாக ஹேண்டில் பண்ணிவிடுவோம். அப்பப்போ வர ஒரு சின்ன ஹெல்த் இஷ்யூ, அப்பப்போ வர ஒரு ஃப்ரெண்டு கூட இருக்க ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அப்பப்போ நமக்கு வர ஏதாவது ஒரு சின்ன இஷ்யூ, ஆஃபீஸில் இருக்க ஏதாவது ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸு, அதெல்லாம் அச்சிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அப்படி கேஷுவலாக ப்ரீஸியாக ஹேண்டில் பண்ணிவிடுவோம். கரெக்டுங்களா? பட் நம்ம எல்லாருக்குமே லைஃப்பில் பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸும் வருவங்கல்ல. பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ் அப்படின்னா ரொம்ப நாளாக ரிலேஷன்ஷிப்பில் இருக்க ஒரு ரெக்கரிங் ப்ராப்ளம், ரொம்ப நாளாக இருக்க ஒரு பெரிய ஹெல்த் இஷ்யூ, ரொம்ப நாளாக இருக்க ஒரு ஃபினான்ஷியல் இஷ்யூ, இல்லை ஒரு ஃபேமிலி ப்ராப்ளம், ரொம்ப வாரமாகவோ இல்லை ரொம்ப மாதமாகவோ இருந்துகிட்டே இருக்கலாம். என்னடா இந்த பிரச்சனை முடியவே மாட்டேங்குது, செம்ம கடுப்பாக இருக்குது, நானும் இன்றைக்கி முடிஞ்சிரும்னு பார்க்குறேன், நாளைக்கு முடிஞ்சிரும்னு பார்க்குறேன், ஒன்று மாற்றி ஒன்று வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ரொம்ப மென்டலாக ட்ரெயின் பண்ணிடும். அண்ட் நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்தும். அண்ட் அந்த பெரிய ப்ராப்ளம்லாம் நமக்கு அவ்வளோ ஈஸியாக ஹீலும் ஆகாது. கரெக்டுங்களா? கஷ்டப்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். ஸோ பெரிய ப்ராப்ளமாக எப்படி அழகாக ஹேண்டில் பண்ணுறது, பெரிய ப்ராப்ளம் இருந்தால் கூட லைஃப்பை எப்படி அழகாக பீஸ்ஃபுல்லாக லீட் பண்ணிட்டு போகிறது, இந்த வாரம் இந்த அழகான டாபிக் தான் பேச போகிறோம். அண்ட் இது நம்மளோட 175th எபிசோடும் கூட. ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் பிரிங்கிங் மீ திஸ் ஃபார் 175 வரைக்கும் கொண்டு வந்திருக்கீங்க. அண்ட் இன்னும் போக வேண்டிய தூரங்கள் நிறையா இருக்குது. ஒரு 200, 225, 250ன்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டே இருப்போம். சரிங்களா? அண்ட் எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன நோட், ஒரே ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் உங்கள் எல்லார்கிட்டையும். ஸோ இதயத்தின் குரலில் ஒரு எபிசோட் பண்ணுறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 5 லேயர் இல்லை 6 லேயர் இருக்க ஒரு ப்ராசஸ்ஸுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு அழகான ஒரு ஐடியா யோசிக்கணும். அப்புறம் அதை ஒரு காமான என்விரான்மெண்ட்டில் உட்காந்து பெருசாக எக்ஸ்டர்னல் நாய்ஸஸ், ஃபேன் சவுண்டு கூட இல்லாமல் ஸோ நார்மல் ஒரு ரூமுக்குள்ளே உட்காந்து ரெக்கார்ட் பண்ணணும். அண்ட் அதை ஆடாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூலில் போட்டு எடிட் பண்ணணும். அண்ட் ஆடியோ எடிட்டிங் கொஞ்சம் சேலஞ்சிங் தான், வீடியோ எடிட்டிங்கோட சேலஞ்சிங் தான். அந்த எடிட்டிங்கே நான் 2 லேயர் பண்ணுவேன். அப்போ தான் குவாலிட்டி இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் பிஜிஎம் ஆட் பண்ணி அதை அவுட்புட் எடுத்து அப்புறம் மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸில் அப்லோட் பண்ணி அதுக்கு ப்ராப்பரான டிஸ்கிரிப்ஷனு, ப்ராப்பரான தம்ப்நெயில்லாம் ரெடி பண்ணி அப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் கொஞ்சம் இருக்கும். அண்ட் திஸ் என்டையர் ப்ராசஸ் எனக்கு அப்ராக்சிமேட்டாக 6 to 8 hours ஆகும் ஒரு வாரத்தில். சரிங்களா? அண்ட் இதயத்தின் குரல் நான் கமர்ஷியல் தாங்க. யூடியூப் மாதிரி இதில் பெருசாக மணி ரெவன்யூலாம் எதுவுமே கிடையாது. பட் பேஷன் இருக்க எல்லாருக்குமே தன்னோட பேஷன் மூலமாக ஏர்ன் பண்ணணும், ஏதாவது சம்பாதிக்கணும், ஒரு சின்ன சப்போர்ட்டாவது ஃபேமிலிக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசை இருக்குங்கல்ல. எனக்கும் அந்த ஆசை தான். ஸோ லிசனர் சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. லிசனர்ஸ் ஆகிய நீங்கள் டைரெக்டாக எனக்கு மணி டொனேட் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம். மினிமம் ஒரு 50 rupees, ஒரு 75 rupees, இல்லை 100 rupees கூட நீங்கள் டொனேட் பண்ணலாம். அண்ட் மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அது எல்லா ஆப்ஷன்ஸையும் இந்த எபிசோடோட டிஸ்கிரிப்ஷனில் நான் போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் டொனேட் பண்ணி. சரிங்களா? அண்ட் வாங்க நம்மளோட 175th எபிசோடுக்குள்ளே போவோம். டோன்ட் எக்ஸ்பெக்ட் சம்திங் பிக் டு பி ஓகே இன் அ சிங்கிள் டே. ஒரு பெரிய ப்ராப்ளமை ஒரே நாளில் சரியாகணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்காதீங்க. ஓகேங்களா? ஸோ முதல் விஷயம் நம்ம ஆல்ரெடி சொன்னவங்க இல்லைங்களா, இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸோ, ஒரு ரெக்கரிங் ஹெல்த் இஷ்யூ, முடியாத ஒரு கரியரில் இருக்க ஒரு ப்ராப்ளம், என்னால் இதை ஹேண்டிலே பண்ண முடியல, ரொம்ப வருஷமாக டார்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்குது, ரொம்ப மாதமாக இந்த கஷ்டம் இருந்துகிட்டே இருக்குது. அப்படிங்கும்போது ஈஸிலி நம்ம பேஷன்ஸ் லூஸ் பண்ணிடுவோம். அது ஈஸிலி என்னடா இது, நம்ம இன்றைக்கி தான் போய் கடவுள்கிட்ட வேணும், நேற்று தானே போயிட்டு கடவுள்கிட்ட அவ்வளோ இது பண்ணிட்டு வந்தோம், நேற்று தானே யூனிவர்ஸ் கிட்ட ப்ரே பண்ணிட்டு வந்தோம், மறுபடியும் இன்றைக்கி அந்த ப்ராப்ளம் திரும்பி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டுலாம் யோசிக்காதீங்க. ஒரு பெரிய ப்ராப்ளம் எண்ட் ஆகணும் அப்படிங்கன்னா இட் வில் டேக் சம் டைம்ங்க. ஒரே நாளில் முடிகிற விஷயம் இல்லை அது. நேச்சர் அப்படியும் ஒர்க் ஆகாது. ஒரு மொமெண்டத்தில் தான் நம்ம லைஃப் போயிட்டுருக்கோம். ஒரு ஹாப்பியாக போயிட்டுருக்குன்னா ஒரு சில விஷயங்கள் ஹாப்பியாக நடந்துகிட்டே இருக்கும். ஒரு நெகட்டிவ் வைப் ஆரம்பிச்சதுன்னா நெகட்டிவாக திங்ஸ் கொஞ்சம் நடந்துகிட்டே தான் இருக்கும். அது ஒரே நாளில் ஸ்டாப் ஆகணும், ஒரே நாளில் உங்களோட ப்ரேயர்ஸ் ஆன்சர் ஆகணும். இன்றைக்கி நம்ம யூனிவர்ஸ் கிட்ட பேசுகிறோம், இன்றைக்கி மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம், நாளைக்கே அது நடக்கணும் இல்லை. யூனிவர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கான மாற்றங்களை கொடுக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கான சுச்சுவேஷனில் உங்களை போடும். மேபி ஒரு 3 months கழிச்சு, ஒரு 2 months கழிச்சு, ஒரு 6 months கழிச்சு கூட சுச்சுவேஷன் மாறலாம். பட் அது உடனே மாறும்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு எதிர்பார்க்காதீங்க. பிகாஸ் ஆல் கிரேட் திங்ஸ் டேக் டைம் அண்ட் பிக்கர் ப்ராப்ளம்ஸ் ஆல்சோ டேக் டைம். அது ஒரே நாளில் இல்லை ஒரே வாரத்தில் மாறாது. நேச்சர் அப்படி ஒர்க் ஆகாதுங்க. ஓகேங்களா? ஒரு கிராஃப் மாதிரி எடுத்துக்கோங்க உங்கள் லைஃப்பை.
ஸோ அந்த கிராஃப் வந்து இப்படி மெதுவாக கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும்போது ப்ராப்ளம்ஸ் வந்து அப்பப்போ வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். அண்ட் இன்க்ரீஸ் ஆகிற ப்ராப்ளம் வந்து ஒரே நாளில் அந்த கிராஃப் கீழே இறங்கிடாது. ஒரு பாயிண்டில் கொஞ்சம் போகும், கொஞ்சம் மறுபடியும் கிராஃப் ஏறும், மறுபடியும் போய் ஒரு இடத்துல சேச்சுரேட் ஆகும், அப்புறம் ஒரே மாதிரி கொஞ்ச நாள் போயிட்டுருக்கும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தானே இறங்கி வரும். ஓகேங்களா? அது முடியணும்னு நினச்சிட்டே இருந்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும். அண்ட் அவ்வளோ ஈஸியாக அது முடியாது. நேச்சர் அப்படி தான் ஒர்க் ஆகும். சரிங்களா? பட் கண்டிப்பாக ஒரு நாள் முடிஞ்சிடும். பட் அதை நினச்சி நீங்கள் ரொம்ப ஒரி பண்ணாதீங்க. சரிங்களா? அண்ட் நான் சொல்லணும்னு நினைக்கிற ரெண்டாவது விஷயம் என்ன அப்படிங்கன்னா வந்து ட்ரை டு பி அட் பீஸ் வித் இட். எஸ், ட்ரை டு பி அட் பீஸ் வித் இட். அந்த ப்ராப்ளம் கூட இல்லை அந்த சிச்சுவேஷன் கூட வந்து ஒரு பீஸில் இருக்க ட்ரை பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு போச்சு, மாதத்தில் 15வது நாள் வந்தால் எனக்கு இந்த டைமில் வந்து பீரியட்ஸ்லாம் வந்துடும், இல்லை எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப அன்ப்ளசண்ட்டாக தான் இருக்கும். இந்த ஒரு வாரம் பீரியட்ஸ் வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியும் சரி, அதுக்கு அப்புறமும் சரி, இது கஷ்டம் தான். இதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. பேசாமல் அது கூட நான் பீஸ்லேயே இருந்துட்டு போயிடுறேனே. ஒரு வெள்ளைக்கொடி காமிச்சிட்டு, சரிப்பா நீ ப்ராப்ளம் வரையா, நீ பாட்டுக்கு வா, இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன், நான் பாட்டுக்கு என் வாழ்க்கையை பார்ப்பேன்னா நீ பாட்டுக்கு கொஞ்சம் நேரம் ட்ரபிள் பண்ணிட்டு போயிடுவியா. ஓகே, மாதத்தில் 20வது நாள் வந்து அந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் வரதான் போகுது. இது உடனே மாறப்போகிற விஷயம் இல்லை. அதை நான் பீஸ்ஃபுல்லாக எடுத்துக்கிறேனே. ரிலேஷன்ஷிப்புன்னு இருந்தால் அப்பப்போ சண்டை வரதான் போகுது, அதை நான் பீஸ்ஃபுல்லாக எடுத்துக்கிறேனே. அது கூட நான் ஒரு சின்ன ஒரு புரிதல் ஒப்பந்தம் சைன் பண்ணிக்கிறேனே. நான் வந்து ரிலாக்ஸாக தான் எடுத்துக்க போகிறேன். இது வந்து எப்போ முடியுதோ முடியட்டும், அது வரைக்கும் நான் அதை பார்த்து ரொம்ப ஒரி பண்ண போகிறது கிடையாது, ரொம்ப ஃபீல் பண்ண போகிறது கிடையாது. அப்படிங்கிறத வந்து நாம் வந்து அந்த மாதிரி கொஞ்சம் டீப் வித்துன்னு யோசிக்க ஆரம்பித்தோம் அப்படிங்கன்னா வந்து அந்த ப்ராப்ளம் நமக்கு ஒரு ப்ராப்ளமாக தெரியாது. அது பாட்டுக்கு ஒரு பக்கம் இருக்கும், நம்மளை பெருசாக டிஸ்டர்ப் பண்ணாது, அது பாட்டுக்கு போயிடுங்க. ஆஸ் ஈஸி ஆஸ் தட், ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். சி, நமக்கு இங்கே எல்லா விஷயத்துலையும் கண்ட்ரோல் கிடையாதுங்க. ஒரு சில விஷயங்கள் லைஃப்பில் கண்ட்ரோலபிள்ஸ், மற்ற விஷயங்கள்லாம் அன்கண்ட்ரோலபிள்ஸ் தான். எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இருக்குது, சம்டைம்ஸ் வந்து ஒரு பேட் டைம் கூட இருக்கலாம். எல்லாம் சேர்ந்து நமக்கு ஒரு ப்ராப்ளம் தரும். பட் உடனே வந்துட்டு நான் ஓவராக ரியாக்ட் பண்ண போகிறேன், அது கூட சண்டை போட போகிறேன், என் லைஃபையே முடிச்சுக்க போகிறேன், எனக்கு முடியல, அந்தளவுக்குலாம் ஒன்றுமே இல்லைங்க. அந்தளவுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் டேக் அ டீப் பிரீத் அண்ட் ரிலாக்ஸ் அண்ட் பி அட் பீஸ் வித் இட். கண்டிப்பாக அது பாட்டுக்கு வரும், அது பாட்டுக்கு போயிடும். அதுவே படைக்கும், அதுவே அழிக்கும், மனம்தான் ஒரு குழந்தையே, அதுவாய் மலரும், அதுவே உதிரும், அதுபோல் இந்த கவலையே, சோகத்தால் எதுதான் மாறிடும், கண்ணீர் விட்டால் செடியா போத்திடும், என்னாகும் வாழ்ந்தே பார்த்திடுவோம். சரிங்களா? ஸோ பீஸ்ஃபுல்லாக வாழுங்க. ஒன்றும் இல்லை, இந்த டஃப் டைம் தெரிஞ்சு போச்சா, ஓகே, அப்பப்போ அதை ஃப்ரெண்டுக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் கஷ்டத்தை. அப்பப்போ அதை ஒரு டைரியில் எழுதுங்க. இது போகிறதுக்கு ஒரு 6 மாதம் 2 வருஷம் ஆகுமா, பரவாயில்ல, நான் ஹேண்டில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லைஃப் கொஞ்சம் ப்ரீஸியாக கூலாக வாழுங்க. ரொம்ப மொபைல் யூஸ் பண்ணாதீங்க. நைட்டெல்லாம் ஆனால் ஜாலியாக ஸ்டார்ஸ் மூணுன்னு பாருங்கள். மழை பெய்யுதா, அப்போ அந்த மலையை ரசிங்க, கையை நீட்டி சாரலை உணருங்க. முடிஞ்சால் மலையில் டான்ஸ் ஆடுங்க, பைக் எடுத்துகிட்டு லாங்காக ஒரு ரைட் போங்க, பிடிச்சவங்க கூட கை கோர்த்துட்டு நடங்க. லைஃப்பில் என்ஜாய் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன விஷயங்கள், காசே இல்லாமல் கூட அவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க. லைஃப்பை வந்து அவ்வளோ அழகாக, அவ்வளோ ப்ரீஸியாக, அவ்வளோ ருசித்து அழகாக கூட வாழலாங்க. ப்ராப்ளமை பாட்டுக்கு இருக்க விடுவோம், நாம் அதை பற்றி ஒரி பண்ணாமல் ரிலாக்ஸாக இருப்போம். சரிங்களா? இங்கே ப்ராப்ளம்ஸ் இருக்குது இல்லாதங்கிறதுலாம் வந்து மேட்டரே கிடையாதுங்க. ஒரு மனுஷன் உண்மையிலே ஹாப்பியாக இருக்கான்னா வந்து அவனுக்கு ப்ராப்ளம்ஸ் இல்லாமல் இல்லை, எந்த பெரிய ப்ராப்ளமும் இல்லாமல் இல்லை. அந்த பெரிய ப்ராப்ளமை அவன் நல்லா ஹேண்டில் பண்ணுறான், அதை வந்து அவன் சென்சிபிளாக ஹேண்டில் பண்ணுறான், அவ்வளோதான். நம்மளும் அதை கொஞ்சம் கரெக்டாக ஹேண்டில் பண்ணோம் அப்படிங்கன்னா வந்து நம்ம லைஃப்லையும் எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் ஒரு சின்ன அன்ஃபார்ச்சுனேட் ஃபேஸில் இருக்கலாம், ஏதாவது ஒரு விஷயம் மாற்றி நடந்துகிட்டே இருக்கலாம், ரொம்ப வெறுத்தே கூட போயிருக்கலாம் உங்களுக்கு. பட் ஒன்றும் இல்லைங்க, ட்ரஸ்ட் மீ, எல்லாம் சரியாயிடும், கண்டிப்பாக எல்லாம் சரியாயிடும். தைரியமாக இருங்க, பாசிட்டிவாக இருங்க. ட்ரை டு ஃபோக்கஸ் ஆன் த அதர் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப்பில் இருக்க அதர் திங்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அண்ட் பிஃபோர் யூ ஈவன் ரியலைஸ் இந்த ப்ராப்ளம் முடிஞ்சிருக்கும். சரிங்களா? என்னை நம்புங்க, நான் சொல்கிறேன், அது கண்டிப்பாக நடக்கும். ஓகேங்களா? அண்ட் எப்போவுமே முழு மனசாக நம்புங்க, வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகானது. இது நவீன் விக்னேஸ்வரின் இதயத்தின் குரல். நன்றிகள் 1000. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து இதயத்தின் குரல் இஸ் நான் கமர்ஷியலுங்க. அண்ட் ஐ டோன்ட் ஏர்ன் எனிதிங் அவுட் ஆஃப் திஸ். ஒவ்வொரு எபிசோடும் பண்ணுறதுக்கு 6 to 8 hours ஆகும். அண்ட் எனக்கு பெருசாக ப்ராடக்ட் என்டோர்ஸ்மெண்ட்ஸ்லையும் நம்பிக்கை இல்லை. நீங்கள் இந்த ப்ராடக்ட் வாங்குங்க, இந்த ப்ராடக்ட் வந்து நல்லாயிருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு எனக்கு சொல்கிறதுல பெருசாக அபிப்பிராயம் கிடையாது. ஸோ உங்களால் முடிஞ்சால் கண்டிப்பாக ஒரு ₹50 இல்லை ஒரு $10 டொனேட் பண்ணி லிசனர் சப்போர்ட் பண்ணுங்கள். buymeacoffee.com/இதயத்தின் குரல், paypal.me/நவீன் விக்னேஸ்வர்.
ஜிபே ஆர் ஃபோன்பே என்னோடய யூபிஐ ஐடி வந்து நவீன் ஃப்ரம் CEG@OKICICI NAVEEN from FROMCEG@OKICICI. இதுதான் என்னோடய யூபிஐ ஐடி. ஸோ நீங்கள் ஜிபே, ஃபோன்பே இல்லை எந்த ஆப் மூலமாக கூட மணி டொனேட் பண்ணலாம். நான் சொன்ன 3 பிளாட்ஃபார்முக்குமான லிங்க் அண்ட் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து இந்த எபிசோடோட டிஸ்கிரிப்ஷனில் நான் போட்டிருக்கேன். ஸோ ப்ளீஸ் டொனேட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நாம் ஒரு 2 வாரங்கள் கழித்து சந்திப்போம். டாட்டா, பை பாய்.